எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் சம் வந்து 21 சொல்லித்தரேன். இன்டகிரேட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இது வந்து ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் சி பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ 3 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கிறப்போ எந்த டேர்ம்லேயோ அது மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயரில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லை. அதனால் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இதே மாதிரி பியில் இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 இல்லை, அதனால் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. சியில் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இல்லை, அதனால் அது எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ எந்த டேர்ம்லேயோ அது நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து ஏபிசி கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நியூமரேட்டர் டேர்ம் எப்படி இருக்குது? ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணிவிட்டு மீதி டேர்ம் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கிறனால புட் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 ஆகிடும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து -1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ப்ளஸ் 1. இங்கே வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஏ டேர்ம் 0 ஆகிடும். இங்கேயும் சியில் -1 ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ சி டேர்ம் 0 ஆகிடும். பி டேர்ம் மட்டும் கிடைக்கும். -1 ப்ளஸ் 2 2 -1 1. இது -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆகிடும். இது -1, இது ப்ளஸ் 1. இங்கே 2 -1 1 1 இன்ட்டு பி. ஸோ இது கேன்சல் ஆகிடும். பி ஈக்குவல் டு 1. பி கிடச்சிருச்சு. அடுத்தது இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற டேர்ம் இருக்குது, அதனால் புட் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ வந்து ஏ டேர்ம் 0 ஆகிடும், பி டேர்ம் 0 ஆகிடும், சி கிடைக்கும். ஸோ -2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ப்ளஸ் 1. ஸோ -2 ப்ளஸ் 2 0 ஆகிடும். இங்கேயும் -2 ப்ளஸ் 2 0 ஆகிடும். இப்போ இங்கே சியில் மட்டும் -2 ப்ளஸ் 1. -2 ப்ளஸ் 1 -1. இது -2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4. இது ஒரு -2, இது ப்ளஸ் 1. 4 ப்ளஸ் 1 5, 5 -2 3. இங்கே -2 ப்ளஸ் 1 -1 வரும். ஸோ 3 இன்ட்டு ஈக்குவல் டு சி இன்ட்டு -1. ஸோ சி ஈக்குவல் டு -3. சி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வந்து இந்த சி டேர்ம்லேயும் ஏ டேர்ம்லேயும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறனால எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் போத் சைட்ஸ் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்கிறனால 1 ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணால் ஏ. இங்கே சி இடத்துல ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரும், இங்கே பிக்கு வராது, அதனால் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா சி. ஸோ சி ஆல்ரெடி -3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -3. -3 இந்த பக்கம் போச்சுன்னா +3 3 + 1 4. ஸோ ஏ ஈக்குவல் டு 4. ஏ கிடச்சிருச்சு. இது எல்லாமே இந்த மெயின் இன்டகிரேஷனில் நம்ம 3 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏ வந்து 4னால 4 இன் -2 ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு இருக்கிறனால இது -1 ஸ்கொயர், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ சி வந்து +3ன்னு ஆகிடும். இப்போ இங்கே +3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வந்து 1 - 3 -2ன்னு ஆகிடும். 1 - 3 ஈக்குவல் டு ஏ, -2 ஈக்குவல் டு ஏ. ஏயோட வேல்யூ -2. இப்போ இது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். -2
integral dx by x plus 1 இது வந்து plus 3 வருது. ஸோ இது minus 2 integral dx by x வந்து log x அதனால minus 2 log x plus 1 இந்த term வந்து plus 3 log x plus 2 ஆயிடும். இதை வந்து integrate பண்ணுறப்போ x plus 1 whole square பவரில் minus 2 ஆயிடும். x power n ஃபார்முலா x power n plus 1 by n plus 1. ஸோ இது வந்து x plus n 1 power minus 2 plus 1 minus 2 plus 1 ஆயிடும். ஸோ இது வந்து minus 2 log x plus 1 plus 3 log x plus 2 minus 1 by x plus 1 plus c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 22. Integrate tan inverse root of 1 minus x by 1 plus x. So 1 minus cos 2 தீட்டாக்கு வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்கும். 1 minus cos 2 தீட்டாவை 2 sin square தீட்டான்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி 1 plus cos 2 தீட்டாக்கு வந்து 2 cos square தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது அந்த ஃபார்மில் இருக்கிறனால 1 minus cos 2 theta let x equal to cos 2 thetaன்னு அசியூம் பண்ணி பண்ணணும். ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ இது ரூட்குள்ளே எப்படி ஆகும்னா let x equal to cos 2 theta. Integral tan inverse of root of 1 minus cos 2 theta divided by 1 plus cos 2 theta. So integral dx 1 minus cos 2 theta வந்து 2 sin square theta tan inverse of root of 2 sin square theta by 2 cos square theta. 2 cancel ஆகிடும். sin square theta by cos square theta வந்து tan square theta. So integral tan inverse of root tan square theta வந்து tan theta ஆகிடும். இங்கே dx இருக்குது. ஸோ tan inverse tan cancel ஆகிடும். theta into dx. இப்போ எல்லாமே தீட்டாவை எப்படி மாற்றுறதுனால்னா இப்போ நம்ம x வந்து cos 2 தீட்டான்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ cos இந்த பக்கம் வந்துச்சுன்னா cos inverse x equal to 2 theta 1 by 2 cos inverse x equal to theta. ஸோ இப்போ இந்த தீட்டா இருக்கிற இடத்துல இப்போ ஏன்னா எல்லாமே எக்ஸில் எக்ஸ் டேர்ம் இருந்தால் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ தீட்டாக்கு பதில் 1 by 2 integral cos inverse x dx. இப்போ ஐலேட் யூஸ் பண்ண ஐலேட் அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இதை வந்து யூன்னு எடுத்துக்கணும். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியை மீதி இருக்கிற டேர்ம் வந்து அல்ஜிப்ரா அதனால அதை டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை வந்து யூன்னு எடுத்துக்கணும். லெட் ஐலேட்டுக்கு இதான் ஃபார்முலா இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. இதில் யூ வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ இதில் இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டியூ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டெக்ரேட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by 1 minus x square dx. ஸோ இன்டெக்ரல் டிவி வந்து வி இன்டெக்ரல் வி டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ இப்போ இது ஹைலைட் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். 1 by 2 காமனாக இருக்குது. யூவி யூ வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வி வந்து எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் வி வந்து எக்ஸ் டியூ வந்து மைனஸ் 1 by 1 minus x square into dx. ஸோ இங்கே 1 by 2 காமனாக இருக்குது. எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்டெக்ரல் ப்ளஸ் 1ன்னு இருக்கிறதுனால 1 போடணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் பை எக்ஸ் 1 minus x square dx. ஸோ இந்த பார்ட்டு வந்து நம்ம I1 இப்போ இது I ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த பார்ட் வந்து I1 நேம் கொடுத்துக்கலாம். I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். I1 ஈக்குவல் டு
integral x by 1 minus x square dx. So let 1 minus x square equal to t ன்னு எடுத்துக்கணும். x dx ன்னு வரனால இப்போ differentiating both sides பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இது எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. டிஃப்ரென்ஷியேட்டுக்கு எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் 2x பவர் 2 மைனஸ் 1 dx equal to dt. ஸோ 2 minus 1 1 minus 2 x dx equal to dt. ஸோ மைனஸ் 2 இந்த x dx இருக்கிற இடத்துல மைனஸ் 1 by 2 dt போட்டுக்கலாம். ஸோ இந்த பார்ட் என்னாச்சுன்னா I1 இன்டெக்ரல் x dx இருக்கிறனால மைனஸ் 1 by 2 இன்டெக்ரல் dt by tன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இன்டெக்ரல் dx by x வந்து log x. ஸோ அது இன்டெக்ரேஷனுக்கு அது ஃபார்முலா எக்ஸ் இருக்கிற இடத்துல லாக் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ டிடி பை டீனா லாக் டீன்னு போட்டுக்கலாம். மைனஸ் 1 by 2 லாக் டி. டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் 1 minus x square. ஸோ மைனஸ் 1 by 2 லாக் 1 minus x square. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த ஐ இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து மைனஸ் 1 by ரூட் 1 minus x square. ஸோ இந்த இடத்துல ரூட் போடணும். இப்போ இங்கே வந்து ரூட் டீன்னு இருக்குது. ரூட் டீக்கு வந்து லாக் யூஸ் பண்ணக்கூடாது. டி பவர் அந்த I1 இன்டெக்ரல் திருப்பி நான் பண்ணுறேன். மைனஸ் 1 by 2 இன்டெக்ரல் ரூட்டியை வந்து டி பவர் மைனஸ் ஆஃப் டிடி. ஸோ இது வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்முலா இன்டெக்ரலில் எக்ஸ் பவர் எண்ணுக்கு வந்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 by n ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்ம் வந்து மைனஸ் 1 by 2 டி பவர் மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1 by மைனஸ் 1 by 2 ப்ளஸ் 1. ஸோ 1 minus half வந்து ஆஃப் ஆகிடும். மைனஸ் 1 by 2 டி பவர் half divided by half. half cancel ஆகிடும். ஸோ மைனஸ் டி பவர் half ஆகிடுச்சு. ஸோ டி வந்து நம்ம 1 minus x ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணல. பவர் ஹாஃபை வந்து பவரில் போட்டுக்கலாம் ரூட் 1 minus x ஸ்கொயர். ஸோ இதை வந்து I1 இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணணும். I1 இன்டெக்ரல் வந்து 1 by 2 I equal to 1 by 2 x cos inverse x காமனாக இருக்குது. இது வந்து மைனஸ் ரூட் 1 minus x ஸ்கொயர். I1 இன்டெக்ரல் 1 minus x ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 23rd. Integrate root x square plus 1 log of x square plus 1 minus 2 log x divided by x power 4 dx. ஸோ இதெல்லாம் லாக் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இந்த பார்ட் எப்படி இருக்குன்னா இப்போ லாக் ப்ராப்பர்ட்டியில் இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது m log n இந்த மாதிரி இருந்தால் log n பவர் m பவரில் கொண்டு போயிடலாம். அந்த 2 பவரில் கொண்டு போயிடலாம். அப்புறமா log m மைனஸ் log n இந்த ஃபார்மில் இருந்தால் log m by n இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பார்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். log of x square plus 1 minus log x square இந்த 2 வந்து இந்த ப்ராப்பர்ட்டி படி பவரில் போய்டும் log x square.
ஸோ இது வந்து log m minus log n log m by n. ஸோ log of x square plus 1 by x square. ஸோ இதில் வந்து இப்போ இந்த டிவிஷனில் உள்ள டேர்ம் எக்ஸ் பவர் 4-ஐ எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை வந்து ரூட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கூட இந்த ரூட் ஒரு டேர்மை இங்கே நம்ம சேர்த்துக்கிறதுக்காக இந்த ரூட் எக்ஸ் ஸ்கொயர் வந்து வெறும் எக்ஸ்ன்னு ஆகிடும். இப்போ இது எப்படி ஆகும்னா இப்போ இந்த டேர்மும் சேர்ந்து ரூட்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அதே மாதிரி லாக்லேயுமே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்புறமா பை எக்ஸ்ன்னு இருக்குது, ஒரு டேர்ம் இருக்குது. 1 பை ரூட் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு ஆகிடுது. இதையும் டிவைட் பண்ணோன்னா இந்த டேர்ம் இதில் டிவைட் பண்ணால் 1 ஆகிடும் ரூட்குள்ளே. இது 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி லாகில் வந்து இது கூட டிவைட் பண்ணால் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே இன்ட்டு 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ இந்த பார்ட்டை நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். லெட் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மேலே போச்சுன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு டி. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டுக்கு எக்ஸ் பவர் என்னுக்கு இதுதான் ஃபார்முலா, n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ இது வந்து 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பவர் மைனஸ் 2 மைனஸ் 1 dx equal to dt. ஸோ மைனஸ் 2 பவர் எக்ஸ் பவர் மைனஸ் 3 இருக்கிறதுனால எக்ஸ் கியூப் dx equal to dt. இங்கே வந்து இந்த இடத்துல எக்ஸ் பவர் 4 வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு. அந்த ஒரு எக்ஸ் ஸ்கொயரை தான் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த ரூட் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஆகிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த ரூட் எக்ஸ் ஸ்கொயரும் சேர்த்து எக்ஸ் கியூப்னு ஆகிடும். இந்த ரூட் எக்ஸ் ஸ்கொயர் தான் இது கூட நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் கியூப்னு இருக்கும். இந்த பார்ட் இருக்குது மைனஸ் 1 dx பை எக்ஸ் கியூப். இந்த பார்ட் இங்கே இருக்குது பை எக்ஸ் கியூப். இப்போது இது மைனஸ் 2 இந்த பக்கம் கொண்டதுன்னா மைனஸ் 1 பை 2 dt. இப்போ எல்லா டேர்மும் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இன்டகிரல் இந்த டேர்ம் தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். டி ரூட் டி லாக் டி 1 பை எக்ஸ் கியூப் dx பை எக்ஸ் கியூப் வந்து மைனஸ் 1 பை 2 dtனால மைனஸ் 1 பை 2 dt. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு டேர்ம் இருந்தாலே ஐலேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஐலேட்டுக்கு வந்து லாகுக்கு அப்புறம் தான் அல்ஜிப்ரா, அதனால லாக் டேர்மை வந்து யூன்னு எடுத்துக்கணும். மீதி டேர்ம் எல்லாம் டிவின்னு எடுத்துக்கணும். ஐலேட்டுக்கு இதுதான் ஃபார்முலா, இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. ஸோ யூ வந்து லெட் யூ ஈக்குவல் டு லாக் டி. யூன்னு அசியூம் பண்ணால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். du equal to log t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by t dt. அதே மாதிரி மீதி இருக்கிற டேர்ம் ரூட் டி டிடிலாம் இன்டகிரல் டிவியாக எடுத்துக்கணும். இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் டி பவர் ஹாஃப் டிடி. ரூட் டியை டி பவர் ஹாஃப்னு போட்டுக்கலாம். இன்டகிரேஷனில் எக்ஸ் பவர் என்னுக்கு எக்ஸ் பவர் n + 1 by n + 1 அந்த ஃபார்முலா. அதனால் டி பவர் ஹாஃப் ப்ளஸ் 1னா 3/2 by 3/2 v ஈக்குவல் டு இன்டகிரல் டிவி வந்து v. ஸோ v ஈக்குவல் டு 2/3 t பவர் 3/2. ஸோ இப்போ இது எல்லாமே ஐலேட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கண்டுபிடிச்சது எல்லாமே யூ வந்து லாக் டி, வி வந்து 2/3 t பவர் 3/2. ஸோ அந்த ஃபார்முலா ஐலேட் ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூ. யூ வந்து லாக் டின்னு எடுத்திருக்கோம். வி வந்து 2/3 t பவர் 3/2. லாக் டி 2/3 t பவர்
3/2 மைனஸ் இன்டகிரல் அகைன் வந்து 2/3 t பவர் 3/2 2/3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம் t பவர் 3/2 du வந்து 1/t dt. ஸோ இது t பவர் 1 மேலே போச்சுன்னா 3/2 மைனஸ் 1 ஆகிடும் 3 மைனஸ் 2/2 1/2 ஆகிடும். ஸோ t பவர் 1/2 இருக்குது. இங்கே 2/3 log tன்னு இருக்குது. இந்த பார்ட் இன்டகிரேட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 2/t பவர் 3/2 இருக்குது. இது மைனஸ் 2/3 இன்டகிரல் t பவர் 1/2 dtன்னு இருக்குது. இது t பவர் n+1/n+1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2/3 log t into t பவர் 3/2 மைனஸ் 2/3 இது t பவர் 1/2 + 1/1/2 + 1 2 1s are 2 2 + 1 3/2ன்னு வரும். இங்கே 2/3 t பவர் 3/2 log t மைனஸ் 2/3 இது 2 + 1 3/2 அது ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் பண்ணால் 2/3ன்னு ஆகிடும். இங்கே log t பவர் 2 + 1 3/2 4/3 இருக்குது. இங்கே 2/3 t வந்து t பவர் 3/2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. காமனாக வெளியில் எடுத்துடலாம். 2/3 இங்கேயும் இருக்குது. இங்கே log t இருக்குது மைனஸ் இங்கே ஒரு 2/3 இருக்குது. ஸோ t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் 1 + 1/x². ஸோ 2/3 1 + 1/x² பவரில் 3/2 மைனஸ் இன்ட்டு log t log of 1 + 1/x² மைனஸ் 2/3 ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.